ஹலோ! இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்க இந்த மல்லிப்பூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இது ஃபோம் ஷீட் வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கார்ட்போர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் வச்சு தான் இந்த ஃபோம் ஷீட்ல ட்ரேஸ் பண்ண போறோம். இந்த ஃபோம் ஷீட் வந்து 0.8 திக்னஸ்ஸு. அப்புறம் இந்த கலரோட நேம் வந்து ஐவரி கலர். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஃப்ளவர் நான் கார்ட்போர்ட்ல வச்சிருந்தேன் இல்லையா? அத வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ண யூஸ் பண்ண இந்த ஸ்டிக்கோட பேர் வந்து இது வந்து கபாப்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டிக்கு. இது இல்லன்னா நீங்க டூத் பிக் கூட வச்சு நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணுமோ அவ்வளோ ஃப்ளவரையும் வரைஞ்சு எடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு அச்சு தான் விழுவுது. பென்னுலயோ, பென்சில்லயோ வரையக்கூடாது. ஏன்னா வரைஞ்சிங்கன்னா அந்த மார்க்கிங் வந்து போகாது இந்த ஃபோம் ஷீட்ல. ஸோ, அதனால இந்த மாரி வந்து அச்சு வர மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். எழுதாத ரீஃபில் இருக்கும்ல, அத வச்சு வேணா ட்ரை பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் சேஃபர் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி கட் பண்ணி எடுத்தாச்சா, கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு அயர்ன் பாக்ஸ் இதுக்கு கண்டிப்பா வேணும். அயர்ன் பாக்ஸ்ல இந்த மாதிரி இப்படி வச்சீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைஸ் சுருங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்ப அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட்டு அந்த மல்லிப்பூ எவ்வளோ பெருசா இருந்துச்சு, அந்த அந்த ஃப்ளவரு. இப்போ எவ்வளோ குட்டியா ஆகுது அப்படின்ட்டு. அது இன்னும் சுருங்கும். இன்னும் சுருங்க சுருங்க நம்மளுக்கு அழகா வந்து அந்த மல்லிப்பூவோட அந்த 5 இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதோ கிடைச்சிருச்சா? இத வந்து பென்னோட எண்டுல வச்சு இப்படி அமுக்கி, அந்த ஃப்ளவர் ஷேப்ல நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி அந்த சூட்டோட நீங்க அமுக்கி கொண்டுட்டு வந்தா தான் வரும். ஆ இது வந்து கீழ அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அந்த காம்பு பகுதி அதுக்காக. இதுவுமே ஃபோம் ஷீட் அதே திக்னஸ் தான். இந்த ஃபோம் ஷீட்டோட கலர் பேர் வந்து ஆலிவ் கிரீன். ஓகேவா? இதையும் அந்த மாதிரி சுருங்க வச்சுட்டு இப்படி சுருட்டி எடுத்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டெம் பண்ண ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா இப்படி சுருட்டிட்டு, அந்த எண்டுல மட்டும் கம் போடணும். இது வந்து கம் வந்து நார்மல் கம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி B7000 கம்மு. அப்படி இல்லன்னா, அந்த ஹாட் கன் க்ளூ கம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது யூஸ் பண்ணலாம். இந்த 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நார்மலா நம்ம இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ற அந்த கம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ பலமா பிடிக்காது. ஓகேவா? இந்த மாதிரி கம் போட்டுட்டு உடனே விடாம ஒரு 5 மினிட்ஸ் இப்படி அழுத்தி ஹோல்ட் பண்ணிக்கணும். இது ஒரு பட்டுன்னு காஞ்சிரும். ஆனா நம்ம புடிக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். இந்த மாரி புடிச்சிட்டே இருந்தோம்னா, அது நல்லா ட்ரை ஆயிடும். அவ்வளோதான் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஃப்ளவருக்கு 2 பூ தேவை. ஓகேவா? நம்ம பண்ண பூல ஒரு பூவ இப்படி விரிச்சுட்டு, உள்ள கம் போட்டுக்கணும். இன்னொன்னு மேல மொட்டு மாரி இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஃப்ளவர் எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் கம் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு பெட்டல்ல ஒரு பக்கம் மட்டும் கம் போட்டு இப்படி அத பிடிச்சுக்கணும். அகைன் 2வது பெட்டல்ல ஒரே ஒரு சைடு கம் போட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல வர மாதிரி, ஓவர்லேப் ஆவற மாதிரி. 3 ஒண்ணுமே 2nd மேல ஓவர்லேப் ஆகுற மாரி. 4த் ஒண்ணு வந்து 3 மேல ஓவர்லேப் ஆகுற மாரி. 5த் ஒண்ணு வந்து 4த்துக்கும் 1ஸ்ட்டுக்கும் மேல ஓவர்லேப் ஆகுற மாரி, அப்படி 2த்துக்குமே கனெக்ட் ஆகுற மாரி வரணும். நீங்க வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இதுவுமே அதே மாதிரி தான் கம் போட்டுட்டு இப்படி நல்லா ஸ்ட்ராங்கா புடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த குண்டு மல்லி வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது நல்லா ட்ரை ஆயிடுனோனே, அந்த ஸ்டெம் பார்ட் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து இந்த மேல நம்ம அந்த பூவோட கீழ் பகுதியில கொஞ்சம் கம் அதே மாதிரி இதே கம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கம் போட்டுட்டு, அந்த ஸ்டெம்ம ஒட்டிட்டோம் அப்டின்னா, அவ்வளோதான் நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி. இதே டிஷ்யூ பேப்பர்லேயும் செய்வாங்க. அதுவும் இத விட டைம் கன்சியூமிங். பட் ஆனா இது கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். அது என்னதான் நீங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டாலும், அத விட எனக்கு இதுதான் பெட்டர்ன்னு தோணுச்சு. செய்றதுக்கும் சிம்பிளா இருக்கு. அவ்வளோதான் பூ ரெடி. ஓகே. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.